நாடு முழுவதும் 5 மாநில சட்டசபை தேர்தல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் தொகுதி மறுவரையறை பற்றி மற்றொரு பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எம்பி தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என தொடர்ந்து தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஸ்டாலின் வெளியிட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்ததுதான் திமுக போட்ட வேஷம் எல்லாம் அம்பலமானது என்றே கூறப்படுகிறது. மத்தியில் பாஜக அரசு பொதுமக்களின் நன்மையை கருதி திட்டங்களும் சரி, பல முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் சரி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் திமுகவோ தங்களது அரசியல் லாபத்திற்காக மீண்டும் மீண்டும் மக்களிடம் தவறான விஷயத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. இந்தியாவில் தொகுதி மறுவரையறை என்பது மக்கள் தொகை மாற்றங்களுக்கு ஏற்ப பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபை தொகுதிகளின் எல்லைகளை அல்லது எண்ணிக்கையை மாற்றியமைக்கும் ஒரு முக்கியமான ஜனநாயக செயல்முறையாகும். இதனை மேற்கோள் காட்டிதான் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுவடிவமைப்பின் அவசியத்தை விளக்கி தென் மாநிலங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது என்று உறுதியளித்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழ்நாட்டின் ஒரு லோக்சபா இடமும் குறையாது என்று உறுதி அளித்த பிறகும் திமுக தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி போராட்டங்களை நடத்தி அரசியல் நாடகமாடியது. தமிழ்நாட்டின் லோக்சபா இடங்கள் 39 இருந்து 59 அதிகரிக்கும் என்று தெளிவாக கூறினார். இதனால் எதிர்க்கட்சிகள் பரப்பிய தவறான தகவல்கள் வெளிப்பட்டன. உண்மையில் இது தமிழ்நாட்டிற்கு சாதகமானதே. அனைத்து மாநிலங்களுக்கும் சுமார் 50% அளவில் இடங்கள் அதிகரிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் 39 இடங்கள் உள்ளன. இது 59 அதிகரிக்கும். ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் கணக்கிட்டால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு குறைவான இடங்களை பெற்றிருக்கும். மொத்தத்தில் தமிழ்நாடு இழப்பது இல்லை, பலன் அடைகிறது. ஆனால் ஸ்டாலினும் சரி, திமுகவினரும் சரி இதற்கு காரணமே இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தனது ஆட்சியில் ஊழல், கொலை, கொள்ளை, போதைப் பொருள் ஆகியவற்றை திசை திருப்பவே இப்படி எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக ஸ்டாலினும் திமுகவினரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றே கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் ஒரே முடிவோடுதான் மக்களை பார்த்து வருகிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களது லாபத்திற்காக இப்படி ஒரு நாடகம் போடுவதாகவே சொல்லப்படுகிறது.